பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். சவுந்தரபாண்டி சார் போட்டு திரு விஜயமுரளி சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். பிரவீன் காந்தி அடுத்து கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். காதல் சுகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். இயக்குனர் வேல்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் யு உதயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் செய்வார். இயக்குநர்கள் சங்கம் சார்பாக இயக்குனர் நடிகர் ரஞ்சித்துக்கு எங்கள் தலைவர் ஆர் யு உதயகுமார் அவர்கள், செயலாளர் பேரரசு அவர்களும் சேர்ந்து இணைந்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். அடுத்து எங்கள் கதாநாயகி மாங்கனிக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்து தயாரிப்பாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு தேனப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். இன்னொரு தயாரிப்பாளரான ஏ பழனிசாமி அவர்களுக்கு சவுந்தரபாண்டியன் சார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அவர்களுக்கு பிரவீன்காந்த் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். பாடலாசிரியர் சிந்துநதி போ செந்தமிழ் அவர்களுக்கு கண்ணன்கலன் மாஸ்டர் அவர்கள் மரியாதை செய்வார். சாரி மன்னிக்க வேண்டும் சார். இயக்குநர்கள் சங்கம் சார்பாக தலைவர் ஆர் யு உதயகுமார் அவர்களும் செயலாளர் பேரரசு அவர்களும் மரியாதை செய்கிறார்கள். இசையமைப்பாளர் விஜயமுரளி தெரியல சார், அவர் மறைஞ்சிட்டார் சார். ஓகே, மன்னிக்க வேண்டும். பாடலாசிரியர் செந்தமிழன் சிந்தநதி போ செந்தமிழன் அவர்களுக்கு கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்கள் மரியாதை செய்கிறார். ஆர் யு உதயகுமார் அவர்கள் நிறைய பாடல்களை மிகச்சிறந்த பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். பேரரசு அவர்கள் மிகச்சிறந்த நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். எனது பாடல் வரிகளில் தவறு இருப்பதை அவர்கள் சொல்ல அனைத்து தகுதிகளும் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் பேசும் பொழுது எனக்கு பாராட்டு கிடைக்கிறதா, கொட்டு கிடைக்கிறதா, தட்டி கொடுக்கிறார்களா என்பதை நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். அடுத்து எடிட்டர் நவீன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள் மரியாதை செய்வார்கள். விஎஃப்எக்ஸ்
தனசேகர் அவர்களுக்கு டிசைன், லிரிக்கல் ரைட் அனைத்தும். தனசேகர் அவர்களுக்கு உதயகுமார் சார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். டிஐ கலரிஸ்ட் நிவேக் சுந்தர் அவர்களுக்கு தேனப்பன் சார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஆமாம். அனீஸ் அவர்களுக்கு சுப்பிரமணியம் தயாரிப்பாளர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். துரை மகேஷ் அவர்களுக்கு ஆரி உதயகுமார் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவாக கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் மிகச் சிறப்பாக பணிபுரிந்த ஷாகுல் அமீத் சார் அவர்களுக்கு விஜயமுரளி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். இயக்குனர் மறுமலர்ச்சி பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க இயக்குனர் பாரதி அவர்களுக்கு நடிகர் ரஞ்சித் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். முதலில் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எவ்வளவு நேரம்? 5 நிமிடமோ 10 நிமிடமோ? முதல்லன்றதுனால எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அரங்கில் உள்ள ஒவ்வொருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் முதல் சுரம் ரிஷிராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய வசூல். இரண்டாம் சுரம் சோலைராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய நீயும் நானும். என் மூன்றாம் சுரம் யுரேகா இயக்கிய ஜெய்வன் தயாரித்த காட்டு பேச இந்த காளி. நான்காம் ஸ்வரம் ஸ்பாட். ஐந்தாம் ஸ்வரம் மாற்றம். ஆறாம் ஸ்வரம் பாட்டி சொல்லி தட்டது. ஏழாம் ஸ்வரமான கவுண்டபாளையம். இந்த ஏழாவது சுரத்தை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு. தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செலவிருக்கும் இளைஞர்களுக்கான படம் இல்லை, இது ஒரு பாடம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள், சிந்தனையை தூண்டுபவைகள். அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச் சிறியவன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல் நான் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு உதவியாளனாகவும் கீபோர்டு வாசித்தும் உள்ளேன். சுமார் 100 படங்களுக்கு மேல் எஸ். ஏ. ராஜ்குமார் சார் அவர்களுக்கு பணியாற்றி உள்ளேன். எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்திற்கு நான் பணியாற்றியதில் உண்டு. தற்போது பாடிக்கொண்டிருக்கும் பலரை நான் திரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். முதலில் திரையில் என் குரலை கொண்டு வந்த பெருமை அணைய சாரும். நீங்கள் பார்த்த பாடல்கள் என்னுடைய குரலில் வந்தவை. நான் கண் கலங்கி இங்கு அமர்ந்திருந்தது பலருக்கு தெரியாது. இதை நான் கடந்து வர
கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயின. 500 படங்களுக்கு மேல் நான் பணியாற்றிய பிறகு என்னுடைய குரல் முதல் முறையாக திரையில் கண்டுகளித்ததை மிகவும் பெருமையாகவும் என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை அண்ணனுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பாடல்களை பாட வைத்தோம். இல்லை கண்மணி, உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு இதுக்கு ஆப்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணி என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாங் நீங்கள் பார்த்தது, அப்புறம் ஒரு 3 பிட் சாங் இருக்குது. எல்லாமே என்னுடைய வாய்ஸில் ஒலித்தவை. இது ரொம்ப நன்றி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து பாடல் வரிகளை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், யாராவது திட்டுவாங்களா என்னன்ட்டு. நிச்சயமாக திட்ட மாட்டாங்க. மிக பிரமாதமாக எழுதியிருந்தார். இதில் நீங்கள் பார்த்த அந்த சரணத்தினுடைய ஃப்ரேஸ் வந்து ஒரு பிரெத்லெஸ்ஸாக நான் ஸ்டாப்பாக அந்த சரணம் பண்ணியிருந்தேன். ஒரு 32 பாஸ்க்கு நான் ஸ்டாப்பாக பாடணும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு அந்த டியூன் தான் அது. அதுக்கு மிக அற்புதமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக லிரிக்ஸ் எழுதினார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. செந்தமிழன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அண்ணனை எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் பிடிக்கும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பிடிக்கும். அதனால் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் அண்ணனை பார்க்க விரும்புவாங்க. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக, ஒரு குடும்ப படமாக, குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படமாக அமையும். கதையும் அப்படிதான். இன்று உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை மையமாக வைத்து, ஒரு காதல் மேட்ரு ஒரு மையமாக வைத்து ஒரு லாஜிக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தன்னுடைய கேரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும், தன்னுடைய அப்பியரன்ஸுக்கு, தன்னுடைய இமேஜுக்குன்றத மிக உணர்ந்து மிக தத்ரூபமாக அந்த கேரக்டர் கொண்டு போய் நல்லபடியாக பண்ணியிருப்பார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் வாழ்த்தையும் வேண்டி விரும்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இசை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் இன்னொரு நாயகனான அனீஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், ஃபஸ்ட்டு இறைவனுக்கு வணக்கம். அண்ட் என்னோட தந்தை, என்னோட தாய், என்னோட குடும்பத்தினர் எல்லாருக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு படத்தை வந்து எவ்வளோ பெரிய வெற்றி படமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற சக்தி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அந்த ஃபஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். கவுண்டம்பாளையம் இது வந்து ஆக்சுவலி எமோஷன். இது எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு டான்ஸராக இருந்தேன் நான், ஒரு கொரியோகிராஃபரான. அந்த கொரியோகிராஃபரை வந்து என்ன இன்னொரு நாயகனாக்குன ஒரு இது வந்து ரஞ்சித் சார். ரொம்ப 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 நன்றி சார். பிகாஸ் இங்கே ஒரு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க முன்னாடி நிற்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கவுண்டம்பாளையம் படத்தில் வந்து நிறையா அனுபவங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாகுல் சார் டேடி ஆக்சுவலி அப்படிதான் கூப்பிடுவேன் அவரை. ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் எனக்கு வாய்ப்பு தேடி தந்தது பார்த்தீங்கன்னா அவர் தான். ஒரு டைம் என் வீட்டுக்கு வந்தார் இவர், எனக்கு அப்பா கிடையாது. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அனீஷ் உனக்கு அப்பா இல்லை, பட் ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து உன்னை நல்ல ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒரு இதுவாக எனக்கு வழிகாட்டினாரு. ஸோ தேங்க்யூ சாகுல் சார், டேடி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சார், அப்பா அண்ட் எஸ்பிஎஸ் சார். பிகாஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள், எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் தான் இருக்காங்க நிறையா. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அந்த மனசு வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஆக்சுவலி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. நாங்கள் சாப்பிட்டோம் சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டாலே என் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிற மனசு அவங்களுக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே. அண்டு நம்ம ஹீரோயின் மேடம், ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் சீனே ஒரு சூப்பர் சீனாக கொடுத்தாரு சார். ரொம்ப பயந்து தான் நடித்தேன். அப்புறம் நிறைய சீன் வந்து நான் கைப்பிடிக்கிற மாதிரிலாம் சீன் வரும். ஸோ செகண்ட் ஷெடியூல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிக்காக நெயில்ஸ்லாம் கூட அப்படியே வளர்த்திருப்பேன் நான். அது கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவங்கள கைப்பிடிச்சி கூட்டு அந்த இழுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை அச்சில் பார்த்து பிளட் எல்லாம் வந்துச்சு.
அப்போ நான் சொன்னேன், "ஐயோ, கையெல்லாம் அடிப்படுதுன்னப்போ, இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அப்படியே பண்ணுங்க, பிகாஸ் இந்த படத்தில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்" அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம ஹீரோயின் மேடம் நேஹா, அவங்க ஆல்ஃபியா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் பாபு சார், அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. நான் ஏதாவது கம்மியாக பண்ணிட்டேன் அப்படின்னா தலையை அப்படியே குமிஞ்சிருவாரு. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார்கிட்ட அடம்பிடிச்சி ரீடேக்லாம் வாங்கி நடிப்பேன். அண்ட் செந்தமன் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் ஒரு புது ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவ்வளோ மரியாதையும் கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் செந்தமன் சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு டைலாக்கும் சொல்லிக் கொடுக்குறதா அழகா முத்து மாதிரி அழகா சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து செந்தமன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அண்ட் வெங்கட் சார் ஆல்சோ, வெங்கட் சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லாக எனக்கு அவர் தான் வந்து எல்லாமே டீச் பண்ணதெல்லாம் பண்ணாரு. அண்டு என்னோட மேனேஜர் விஜய் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே. அண்டு மெயினாக நம்ம துரை மகேஷ், ஐயோ வெகுளியான ஒரு ஆளு, ரொம்ப சந்தோஷம் கூட நடிச்சல. கிரி என்ன வந்து இந்த யூனிட், டோட்டல் யூனிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சின்ன ஒரு அடிபட்டுச்சு, அந்த அடிபட்டதப்போ கூட என்னை அவ்வளோ அழகா பார்த்து என்னை அழகா வீடு போய் சேர்த்துனது வந்து அவர் தான். அண்ட் கடைசியா வந்து ரஞ்சித் சார், ஆக்சுவலி ஒரு கோயில் கட்டி அதுல தேருக்கு மேல ஒரு சாமி மாதிரி உட்கார வச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து அவரை வந்து இது ஆகாது. ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்து இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது, ரொம்ப நன்றி. அண்ட் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஆல். இந்த படம் வெற்றி படமா ஆகிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம், நல்ல சூப்பர் கதைக்களமா அமைஞ்சிருக்கு, நீங்க பாருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரஞ்சித் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆல்ஃபியா. ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே. இப்போ இது நடக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு. ஸோ இந்த மூமெண்ட்ல நான் சிலரை தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சார், எனக்கு என் மேலே இந்த கான்ஃபிடன்ஸ் விட அவருக்கு தான் அதிகமாக இருந்தது. ஸோ என்னை முழுக்க ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சுப்ரமணியம் சார் அண்ட் எஸ்பிஎஸ் சார், ரொம்ப சப்போர்ட்டிவ் சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த அனீஷ், கோ ஆக்டர் துரை சார், அப்புறம் அப்பா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், அப்புறம் கோ டைரக்டர் செந்தமிழ் சார், ஷாகுல் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மெசேஜோட ஒரு படம். ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பழனிசாமி அவர்களை பேச. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கவுண்டம்பாளையம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு இங்கே தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் நம்ம இயக்குனர் நடிகர் அன்பு மாமா ரஞ்சித் மாமா அவர்களே, மற்றும் என்னுடைய மாமா இன்னொரு தயாரிப்பாளர் வாத்தியார் சுப்பிரமணிய மாமா அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள இயக்குனர் ஆர் உதயகுமார் அண்ணா அவர்களே, இயக்குனர் பேரரசு அண்ணா அவர்களே, மாஸ்டர் கனல் அண்ணா அவர்களே, இயக்குனர் பிரவீன்காந்தி அண்ணா அவர்களே, தயாரிப்பாளர் சவுந்தர் அவர்களே, தயாரிப்பாளர் விஜய் முரளி அவர்களே, தயாரிப்பாளர் தேனப்பன் அண்ணா அவர்களே, இயக்குனர் வேல்முருகன் அவர்களே, இயக்குனர் மறுமலர்ச்சி பாரதி அண்ணா அவர்களே, மற்றும் காதல் சுகுமார் அவர்களே, இந்த படத்தினிலே சிறப்பாக புதுமுகம் என்றாலும் நம்முடைய படத்திலே மிக சிறப்பாக நடித்து கொடுத்து பேரும் புகழும் வரும் காலத்தில் என்ன சொல்றதுங்க, இன்னொரு
நயன்தாரா மாதிரி வரணும் அவங்க. நேகா என்கின்ற அல்பியா அவர்களே மற்றும் அனீஷ், கதையின் இன்னொரு நாயகன் அனீஷ் அவர்களே, நம்முடைய வில்லன் துரை மகேஷ் அவர்களே மற்றும் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அண்ணா அவர்களே, ஒளிப்பதிவாளர் பாபன் அவர்களே, எடிட்டர் நவீன் அவர்களே, இணை இயக்குனர் சிந்துநதிப்பு செந்தமன் அண்ணா அவர்களே. ஏன்னா அவர் தாங்க சிறப்பாக டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து நான் முடியலாம் கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஊக்கம் கொடுத்து பண்ணவருங்க. மிக சிறப்பாக நமக்கு பண்ணி கொடுத்தாருங்க. உதவி இயக்குனர் ராமூர்த்தி அவர்களே, வெங்கட் அவர்களே, ரேடியோ ஜாக்கி சாரா இயக்குனர், துணை இயக்குனர் சாரா அவர்களே, நம்முடைய இந்த கவுண்டமலை திரைப்படத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்திய மேலாளர் ஷாகுல் அவர்களே, கலை இயக்குனர் பிரபா அவர்களே, PRO வெங்கட் அவர்களே மற்றும் திரைப்படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர் மற்றும் திரைப்பட குழுவினர் மற்றும் இப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் மற்றும் எங்கள் உயிரின் மேலான ரஞ்சித் மாமா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் எங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகை நண்பராகிய உங்களையும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் பார்த்தீங்கன்னா நாடக காதல் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். நாடக காதலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் காதலை எதிர்க்கலை, நாங்கள் காதல் எதிரி கிடையாது. நாடக காதல் பண்ணாதீங்க, அது மட்டும் தான் சொல்கிறோம். லவ் பண்ணவங்கள நாடக காதல் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. நாடக பர்பஸா நாடக காதல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். அதாவது குத்தமுன நினைச்சா குறுகுறுக்கும், இந்த தப்புனா மட்டும்தான் கோபம் வரும். அது மாதிரி இந்த நாடக காதலை நம்ம தோல் எரிச்சு காட்டியிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது உண்மை காதல் என்னவென்றால், ஒரு ஏழை பெண் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள காதலிச்சு அவங்க குடும்பத்தை முன்னேற்றணும், அவங்கள நம்ம கைகோத்து போகணும்னு சொல்லி யாராவது லவ் பண்றவங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப குறைவுங்க. அதனாலதான் உண்மை காதல் பண்ணுங்க. யார் பண்ணிருக்காங்க? அப்படி யாருமே பண்ணல. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, நம்ம போய் அந்த குடும்பத்தை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை முன்னேற்றுவோம் யாருமே நீங்க கைகாட்டி சொல்லவே முடியாதுங்க. 100% கூட கிடையாதுங்க. அது பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சினிமாவுக்கு வர காரணம் ஆர் உதயகுமார் அண்ணன் தான். நமக்கு நாம மேட்டுப்பாளையம் அண்ணா ஊரு. எங்க மாமா, எங்க தாய் மாமா ஆர் உதயகுமார் அண்ணாவோட டிரைவர் நண்பர், அண்ணாவோட நண்பர் எங்க தாய் மாமா. நான் முத சென்னைக்கு வந்தது மாமா பார்க்க வரும்போது இவரை பார்ப்பேன் நான். அப்போ எஜமான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எங்க அண்ணனும் அதுல நடிச்சிருக்காருங்க, தெரியும். சுட்டி வேலுன்னு சொன்னா தெரியும், அண்ணனுக்கு தெரியும். அதனால இந்த சினிமாவுக்கு விதை போட்டவர் நம்முடைய ஆர் உதயகுமார் அண்ணா அவர்கள். அதுக்கு இந்த செடியை வளர்த்தவர் நம்ம உயிரும் மேலான என்னுடைய ரஞ்சித் மாமா அவர்கள். இந்த மரம் பல பேருக்கு நிழல் தருவதாக இன்னும் மேலும் வளர வேண்டும். உங்கள் அருளும் ஆசியும் எங்களுக்கு தேவை. ஆக அதாவது ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. அதாவது ஆர் உதயகுமார் அண்ணா வச்சிருப்பாரு சின்ன கவுண்டர், காதலுக்கு சின்ன உதாரணம் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சுகன்யா மொய் விருந்து வச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சார் உட்காந்து சாப்பிடுவார், எல்லாரும் பணம் வைப்பாங்க, அவர் தாலி வச்சுட்டு போவார். அதுதான் உண்மையான காதல். அதாவது என்னன்னா, அது காதல் உதாரணமா சொல்றேன் நான். எல்லாரும் பணம் வைக்கும் போது இவர் தாலி வச்சுட்டு போவார். அந்த மாதிரி காதல் பண்ணணும் தான் நான் விருப்பப்படுறோம். அது மாதிரி எல்லாரும் இருந்து இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி இந்த கவுண்டமலையும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய அருளும் ஆசியும் எங்களை எல்லாம் சென்றடைய வேண்டும். எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம். ஆர்ட் டைரக்டர் பிரபாகரனை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வேலை பளு காரணமாக வெளியே சென்றிருந்தார். மிகவும் சிறப்பாக இந்த படத்திலே பணியாற்றியவர். அவருக்கு அடுத்து பாசத்தாய் மூவிஸ் இன்னொரு தயாரிப்பாளரான சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். நம்ம ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய
என்னுடைய அனைத்து சினிமா சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சந்திப்பு நடந்தது. டைரக்டர் மாப்பிள்ளை ரஞ்சித்துடன் கதையை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ நான் சிந்தித்தேன், இது நல்லபடியாக நாம் தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினச்ச காரியம் நடந்துடுச்சு. நல்லபடியாக நான் கொண்டு வந்து சேர்த்திட்டோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய சொந்தங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து விளம்பரம் செய்து நல்லபடியாக வெற்றி படமாக செய்து அதை வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பிரபல திரைப்பட ஜாம்பவான்கள் அவர்கள் அனைவருக்கும், படக்குழுவினருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு படம் பீஷ்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து காசு தேட்டரில் பார்க்கும்போது அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அந்த படம் வந்து அப்போ எனக்கு தெரியாது இந்த வியாபார விஷயங்கள்லாம், அது தோல்வி படமா அது வெற்றி படமா அப்படிங்கலாம் அப்போ கணிக்க தெரியாது. நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எப்போ ஃபோன் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஏதோ பழைய காதலி ஃபோனில் வர மாதிரியே இருக்கும். நமக்கு அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவருக்கு வந்து வெறுமனே திரைப்படங்களில் உள்ளவங்க மட்டும் அவருக்கு வந்து நண்பர்கள் கிடையாது. முகநூலில் நிறைய சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்து வச்சிருக்கிறவர். எங்கள் தங்கம் தான் சொல்லுவோம். அந்த தங்கங்கிற வார்த்தை எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்திட்ட தான் அதை கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க தங்கம் அப்படின்னோடனே அவ்வளோதான், பாதி உசுறு பிரிஞ்சு அங்கே போயிடும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் தொத்திக்கும் அப்படின்னா பேசும்போதும் பார்க்காத போவோம். சில பேர் வந்து ஏன்டா பார்த்தோன்னு இருக்கும், சில பேர் எப்படா பார்ப்போன்னு இருக்கும். அந்த எப்படா பார்ப்போம் எப்படா குரலை கேட்போன்னு இருக்க ஒரு ஆட்களில் நம்ம தங்கம் இருக்காரு. அப்பேற்பட்ட தங்கம் நிச்சயமா சமூக அக்கறையோட ஒரு பொறுப்போட தான் ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரு தீவிரமான அரசியலையும் வன்மையாகவும் மென்மையாகவும் பேசியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உண்மையிலேயே சொல்லணும், அப்படி இருக்குது. அதாவது சமகாலத்தில் உள்ள சினிமாக்களையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள சினிமாக்களையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனை மாதிரி நிறைய, அதாவது கலைக்குன்னா இப்படி தான் ஒரு வடிவம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கே புரியலை. இப்போ இதுதான் நடிப்பாயோ இதுதான் அப்படியான்னு அவங்களே குழம்பி போயிருக்கிற அளவுக்கு வந்து இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார்த்தைகள் தெளிவாகவும் இன்னைக்கு வந்து சொல்லணும். இது வந்து இன்னைக்கு வந்து யார் இந்த கதாநாயகன் பார்த்தா இசையமைப்பாளரும் வரிகள் எழுதுனவங்க தான். ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்த்தேன், ஒத்த முத்தத்தில் உசுருக்குள்ள எச்சில் பட்டது என்ன பிரமாதமாக இருந்துச்சு. ஹைகோ மாதிரி இருந்துச்சு அந்த வரி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரியெல்லாம் எழுதுறவர் வந்து பயங்கரமாக அப்போல்லாம் நாங்கள் ரசித்தது ஸ்கூல் படிக்கும்போது எங்கன்னா ஆர் உதயகுமாரன்னு அவருடைய வரிகள் தான். மன்மத மெத்தையை போட்டு மன்மத வித்தையை காட்டு கேட்கணும் தாளாட்டுன்னு கரெக்டாக எண்டுக்கு போயிடுவார் 3வது வரியிலேயே. அதெல்லாம் அப்பவே நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு பிரமிச்சிருக்கோம். பேரரசனா நான் கேட்கவே வேணாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம். நேற்று ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், யதார்த்தமாக தான் பேசினேன். ஆனால் யார் என் நேற்று அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு, தங்கம் கூப்பிட்டுருச்சு. யார் அண்ணன் வர்றாங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் லைனாக சொன்னார். மருமலர்ச்சி பாரதி சார், அப்புறம் கனல்கண்ண மாஸ்டர், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் ஆர் உதயகுமார் சார். இவங்கெல்லாம் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே, இப்போ இருக்கவங்க இப்போ யார் வைரலாக இருக்காங்க, இப்போ இருக்கவங்களாம் தேடி போவே மாட்டேன்றானே. நம்ம உண்மையிலேயே நம்ம யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளோ எங்கே இருக்காங்க இப்போ இருக்காங்களாம் தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போகிற நன்றி மறக்காத உள்ள இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம பிரச்சனையே அப்படின்னு சொன்னார். அவரு சொன்னார் ஆமா இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுதான் என்னைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்னைக்கே கொண்டு வந்து நிற்கும். இந்த படம் மிக சிறந்த அளவில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால் வரும் அப்படின்னு எனக்கு இப்போவே தெரியும். ஏன்னா இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இதில், உண்மையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. அதாவது இப்போ சமீபத்தில் கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்தில் பேசியிருந்தார். சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அதை வச்சு நம்ம மசரை வலிச்சுக்கிருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை.
இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த படக்குழுவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய எங்கள் தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அவர்களே, நிச்சயமாக கவுண்டம்பாளையம் படம் உங்கள் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ அடுத்தது பேச வரப்போகிறவர் இதில் வில்லனாக நடிச்சிருக்கிற துரை மகேஷ். அவரை பற்றி ஷூட்டிங் நடந்த ஒரு சின்ன சம்பவம். யாரும் கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க டைம். எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அப்போது மறுநாள் ஒரு 2 நாள் தான் இருக்குது ஷெட்யூல் முடிய. ஒரு தீபாவளி முடிஞ்சிருக்கு. பரபரப்பாக பட்டாசு கிளப்பி என் தம்பி எனக்கு வச்சிருந்த தண்ணி பாட்டிலையும் சேர்த்து குடிச்சிட்டு இருக்கிறான். தண்ணி காட்டிட்டியா? நீ தான் காட்டி. இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு. ஏதோ ஒவ்வொரு மேட்ரை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம போய் சொன்னா அப்புறம் இவன் தாண்டா சின்ன கவுண்டர் படம் எடுத்தவன், அதை போட்டு ஒரு குரூப்பில் போட்டு என்னை கழுவி ஊற்றுவாங்க. அதனால் நான் ஒரு முடிவோடு வந்துட்டேன். எதுவுமே பேசுறது இல்லைன்னு வந்து உட்காந்தேன். நல்ல வேலை ரொம்ப நேரம் கூப்பிடல, அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் ஆளுக்காளு பேசி உசுப்பேத்தி விட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்கு முதல் ரீசனே ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரர் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் நான் படித்த அதே கல்லூரியில் அவரும் படித்தார். ஸோ 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். அதுக்கப்புறம் நான் படித்த திரைப்பட கல்லூரியில் இவரும் படித்தார். சார் 2வது காலேஜ் மேட்டு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்கிறாரு. அப்புறம் என் உறவுக்காரர். இனி இதை விட என்ன தகுதி வேணும் அவருக்கு? நீ நடிகராக இருந்தா டைரக்டராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்னுடைய தம்பி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் அதெல்லாம். இது 2வது படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக முதல் படம் இல்லை, இயக்கியிருக்காரு, அதான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நடிக்கவே தெரியாத ஒரு நடிகர், வெளியெல்லாம் நடிக்க தெரியாது. அவன் யதார்த்தமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன வாங்கினா கோயம்புத்தூர்லேயோ அது ஃப்ளைட்லேயோ போகும்போது இறங்கணுன்னே, என்னங்கண்ணா எங்கேங்கண்ணா உங்களை கொண்டு போய் விடணும், தம்பி உன்னை எங்கே நான் இறக்கி விடணும் சொல்லு அப்படின்னு. இல்லைங்கண்ணா வாங்கினா ஒன்றா போவான்னு. இவர் வண்டி சும்மா வரும், என் வண்டியில் இறக்கிடுவார். இப்படி எங்கண்ணா எதாவது சாப்பிட்றீங்களா? தம்பி கோயம்புத்தூர்னா நான் எப்பவுமே இங்கே படிக்கும்போதே ஒரு டீயும் தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். வாழ்க்கையில் நான் வந்து படிப்பை முடித்தவன். இந்த தேங்காய் பண்ணை சாப்பிட்டு தாண்டா நான் இங்கேருந்து மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். உடனே போய் 2 பேர் ஒரு பேக்கரியில் உட்காந்து தேங்காய் பண்ணுன்னு டீயும் சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அவரை சந்திக்காத நாட்கள் எல்லாம் என் மனதிலே நான் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பேன். அவரை சந்திக்கிற நாட்களெல்லாம் நேரில் வாழ்த்துவதை நான் வந்து பெருமையாக நினைத்து கொண்டிருக்கேன். இதுதான் எங்கள் உறவு. இதுக்கு மீறி இவன் கவுண்ட, நான் கவுண்டர் படம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கணும். தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் வந்து தப்பான ஜாதிக்காரங்க. அவன் மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஜாதியாக இருந்தாலும், நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஜாதி படமே எடுத்தால் கூட அவன் நல்ல ஜாதிக்காரன், அவ்வளோதான். இப்படி வேற மாதிரி இப்படிதான் ஐடியா பிடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொருத்தன் பேசிடுறான். நம்ம அது முதல்ல இந்த பேரரசை பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அது முதல்ல நான் பேசிடுவேன். இப்போ வேற வழியே இல்லாமல் போச்சு. அவர் செயலாளர், இப்போ நான் தலைவர்ன்ற பொசிஷனுக்கு வந்த கடைசியில் வேற வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுல மன்னன். பேர் அரசு ஜாதியை பற்றி கிழிச்சு எறிஞ்சிட்டான். பார்த்தீங்களா? வெப்போண்டாங்கிறான், வெய்யுங்கடா, அப்படி இல்லை எடுங்கடா அப்படிறான். இப்போ எது உண்மை எது போய் நான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கு. பிள்ளையார போய் ஜாதியில் சேர்த்துட்டான். பிள்ளையார் பட்டியவே ஜாதியில் சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே.
உன் படம் எப்படி பேச வைக்குது பாத்தியா? ஐயோ, சிலுக்குவார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இது என்ன நம்பிங்க? சிலுக்கு பிறந்த ஊரா? இல்ல, சும்மா நம்ம ஊருக்காரங்க சார். தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார் தமிழர்கள் எல்லாமே. ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க. சிலுக்குவார்பட்டி, ஆட்டையாம்பட்டி அப்படின்னா அங்கேயும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க அந்த காலத்திலேயே. ஆட்டையாம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அப்புறம் என்ன பட்டிப்பேன், ஏகப்பட்ட பட்டிகள், ஒவ்வொன்றுமே வித்தியாசமான பேரா இருக்கும். அப்படியே இந்த பழனிக்கு அந்த பக்கம், இந்த தென் மாவட்டங்கள், அப்படியே இப்போ தேனி அந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் சைடு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற அதே பேர் அங்கே இருக்கு. பொளவக்காளி வேலையம் அப்படின்னு ஒன்று. என்ன ஊர் பேர் சொல்லுங்க? பொளவக்காளி வேலையம். பொளவக்காளி வேலையம். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போடி நாய்க்கனூர். பொளவக்காளி பாளையத்தை தாண்டி போனால் வாடி நாய்க்கனூர். சார் இது உண்மையா இருக்கு. இதே பார்த்தா அங்கே போடி நாய்க்கனூர்னு இருக்கு அந்த பக்கம். ஆக அந்தந்த ஊருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, அங்கங்கே வாழ்ந்த மக்களும் மண்ணும் நிலமும், அங்கே வாழ்ந்த பெரியவர்களும், அங்கே வாழ்க்கை நடத்திய அந்த பண்பாளர்களுடைய பேரை சார்ந்து தான் ஊர் இருந்தது. புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி ஒரு 4 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வருஷத்துக்கு 3 போகம் விளையிற பூமி, அதுக்கு நஞ்சை புளியம்பட்டின்னு பேர் வச்சுட்டான். மழையே பெய்யாத ஒரு புளியம்பட்டி இருக்கு, அதுக்கு புஞ்சை புளியம்பட்டின்னு பேர். எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னமோ இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் சரியா பண்ணலன்றோம். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்காத காலத்திலேயே பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் வாழ்நாள் பூரா படம் எடுத்தா ஊர் பேரை தான் வைப்பேன் அப்படின்ட்டு என் தம்பி முடிவெடுத்து ஊர் பேரை மட்டும். ஏன்னா அதில் இலக்கியம் இருக்கு, அதில் ஒரு வரலாறு இருக்கு. கரெக்டா கண்ணே? எப்படி உன்னை புகழ்ந்துட்டுனா அப்பா நல்ல வேற ஜாதி கீதி கவுண்டங்க டப்புன்னு என்ன லுக் விட்டான் பாருங்க. பயந்துட்டேன் நான், எங்கடா என்ன போட்டு தாளிக்க போறான்னு தப்பிச்சேன். ஆக ஒரு நல்ல திரைப்படமாக இது வந்திருக்கிறதுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கோமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டைலாக்ல அது அதை அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. அது விவசாயிகளுக்காக, அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல. அது பேசுகிறவனை பொறுத்து தான். பேசுகிறவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு நீ விதைக்கிறத வயிற்றுல விதைடான்றான் பாருங்க. அது அவன் அந்த 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 கதாபாத்திரத்தோட ஜாதி வரியை காட்டுது, ஏமாத்துற விஷயத்தை காட்டுது. அப்படியே அதோட நிறுத்திக்கிறோம். எல்லாமே ஜாதி வரி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்லையும் ஜாதி வரி பிடிச்சவங்க. குறிப்பாக மற்ற இயக்குநர்கள் பேரையெல்லாம் சொல்லி நம்ம பேசக்கூடாது. மேடையில் நாகரிகம் அல்ல, மற்ற இயக்குநர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இயக்குநர்கள் எல்லாமே ஒன்று தான். அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவங்க கூட சேர்ந்து கதை எழுதுறவன் ஒருத்தனாக இருப்பான், இது பண்ணுறவன் ஒருத்தனாக இருப்பான். எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இது பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு 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 வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசியிருக்கும் இயக்குநர்களையும் சரி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்டுக்கிறேன். இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்களாகவே, நாம் நல்லதாகவே நினைப்போம். கெட்டதா எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க. அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர, நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க, அண்ணே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு. இது தேவையில்லாத. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கு.
இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் யாரோ கிட்ட கேட்குறாரு, அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து யாரையும் புண்படுத்த, நானே வந்து எனக்கு சிறந்தவர்னா ஒருத்தனை தான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேரை சொல்ல அவர் என் மேலே தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? நான் நேசிக்கிறவர்ன்றது ஒன்று இருக்குது. எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். இதை போய் பெருசுப்படுத்தி இது பண்ணி ஐயையோ பெரிய பயமாக இருக்கு. இப்போ ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும். நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை வந்து உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிகையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க. அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும், அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு 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 டவுட் வந்துடும். ஸோ அதை ஊடகங்களும் நம்ம வந்து அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா கூட அதில் 2 மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துகள் முதலிடம் பெறுகிறது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது, அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு மேட்டரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான். தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து நம்ம எல்லாருமே தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோன்ற ஒரு பயம் வருது. அதனால் இது எல்லாம் பார்க்கும்போது சினிமாக்காரன் வந்து ரொம்ப உத்தமன். சினிமாவுக்கு அவனாக பொருளை போட்டு அவனாக 10 பேரை கூப்பிட்டு வச்சு தன் உயிரை கொடுத்து இரவு பகலாக சிந்திச்சு இது இந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும், இந்த பாடல் இப்படி இருக்கணும், இந்த இசை இப்படி இருக்கணும், இந்த நடிகர்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக உலகி கூறுகளை 5 நிமிஷத்தில் கொச்சைப்படுத்துகிற ஊடகங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு உண்மையான உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்களே உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன திட்டுவீங்க. ஸோ உங்கள் சேனலை பார்க்குறவங்க ஜாஸ்தியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? கரெக்டா? அதுக்காக கான்ட்ரவர்சி இப்போ கீழே இறங்கணுன்னே இருக்கு மகனே உனக்கு. என்ன கவுண்டம்பாளையம்? கவுண்டம்பாளையம் ஊருங்க. எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊர். ஆமாம், அது கவுண்டம்பாளையம் தொகுதின்றது விடுங்க, கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் அவருக்கு என்ன வேணும், அது இந்த கவுண்டம்பாளையம் அண்ண உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் இதில் வச்சிருக்காருன்றது தெரியுது. அதனால் நீ கவுண்டம்பாளையம்னு வைக்கக்கூடாது, சின்ன கவுண்டர்னு வைக்கக்கூடாது, உடனே கொம்பு எடுத்துருவானுங்க. அப்பெல்லாம் பார்த்து ரசித்து சில்வர் ஜூப்ளி ஓடி போச்சு. ஜாதி பிரச்சனை வந்ததா? சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆன பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா என்ன? ஒருத்து வரல. சின்ன கவுண்டர்னா ஒரு விவசாயி பற்றி படம். கவுண்டனுங்க விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய பதிவு தான் சின்ன கவுண்டர், அவ்வளோதான். அது சின்ன கவுண்டர் மாதிரியே நிறைய பேர், நிறைய கவுண்டர்கள் இருக்காங்க. கவுண்டர்களில் எத்தனை வகைகள் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஜாதியை பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் எந்த கவுண்டர் நீ கேட்பேன். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாதி தெரியும், பாதி எனக்கு தெரியாது. என் ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு ஜாதி, சினிமா ஜாதி. நாங்கள் எல்லாம் சினிமாக்காரனுங்க, சினிமா ஜாதி. அவ்வளோ. உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சினிமா ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த தொழில் நான் மாறுபடுறேன், விவசாயத்துக்கு அடுத்தது சினிமா தொழில் தான். ஏன்னா
சினிமா தொழில் எப்படின்னா விவசாயத்தோடு ஒப்பிட்டு சொன்னால் சினிமாவுக்கும் வந்து விவசாயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதே சினிமாவுக்கும் தேவை. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க. அதெல்லாம் திருப்பி சொன்னால் ரொம்ப டைம் ஆயிட்டு. விவசாயி தேவை, ஒரு டைரக்டர் தேவை, நிலம் தேவை, ஒரு ப்ரொடியூசர் தேவை, இல்லை வெள்ளாமை போடுறதுக்கு பணம் தேவை, ஒரு ஃபைனான்சியர் தேவை, புரியுங்க, ஒர்க்கர்ஸ் தேவை, லைட்மேன் தேவை, கலப்பை வேலை செய்யறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு ஆள் தேவை. இதெல்லாம் முடித்து வெளியே கொண்டாந்தா வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், நம்ம ஒரு மூட்டை நெல் விளைய வைக்கிறதுக்கு 500 ரூபா செலவாச்சானா அவனை 150 ரூபாய்க்கு கேட்பானுங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியில் திருட்டுத்தனமாக வீட்டில் ஏதோ ஒரு சேனலில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விதைச்சவன் இங்கே கடன் வாங்கிட்டு டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் இங்கேயும் பஞ்சாயத்துன்னு ஓடிட்டுருப்போம். தேனப்பன் வந்து அழகாக வந்து பாருங்கள், தேனப்பன் படத்துக்கு வந்து 50,000 ரூபா நம்ம பேரரசு கொடுத்துருக்காப்புல ஒரு பாட்டுக்கு. என்ன 2 பாட்டு எடுத்து சொல்லிட்டு வெறும் 10,000 ரூபா தான் கொடுத்தாப்புல. இதை நீ எப்படி பண்ணியிருக்க பார்த்தியா நீ? இப்போதான் உண்மையை தெரியுது. இப்படியே சில பேர் சினிமாவில் இருப்பாங்க. கேட்டா தானே அவருக்கு நான் ப்ரொடியூசர்னே, உங்களுக்கு வேற ஒருத்தர் ப்ரொடியூசர். இல்லை, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு அழகான ஒரு குடும்பம் இங்கே உட்கார்ந்துருக்கு இந்த சினிமாவில். பாருங்கள், டெய்லி பஞ்சாயத்துன்னா லிஸ்ட்டு போடுற ஆளே இங்கே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி அண்ணே அந்த யாரோ என்னாச்சுன்னு ஃபோன்லேயே கேட்பார் சௌந்தர்யனுக்கு, அவன் கொடுத்தானா வந்தானா போனானா. இந்த தொல்லையே பெருந்தொல்லையாக இருக்குது. நம்ம வந்து அது வேறு, அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக ஏற்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சினிமாவில் நடக்கிற லாஸுக்கும் பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இவங்க 2 பேர் வரிஞ்சு கட்டிட்டு நிற்பாங்க. எங்கே உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரவோசையோடு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்துக்கு வந்து வாழ்த்துறது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்போதும் கூட நிற்கிறவங்களில் இவங்க 2 பேரும் முக்கியமான ஆட்கள். சில பிரச்சனையை நாங்களே ஃபோன்லேயே பேசி முடிச்சுருவோம். அது பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையை முடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனை பொருளாக நீங்கள் எல்லாம் கருதாமல் அதை பெருசாக்கினா தான் விளம்பரம் வந்து இந்த படத்துக்கு சேரும்னு அர்த்தமே இல்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி அழகாக சொன்னார், இந்த படம் வெளியே வந்தாவே அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கட்டும். 2வது, ஒரு இயக்குனராக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இல்லை எதுக்கு உடனே கைத்தட்டுறீங்களே. அதாவது ஒரு படம் எடுக்கணும்னா உடனே ஓகே நான் ரஞ்சித்து, நான் வந்து ஹீரோவை நடித்து நானே டைரக்ட் பண்ணுறேன், ஓகே ஒரு இவங்களை போடலாம், ஒரு நயனதாராவை போடலாம், ஒரு த்ரிஷாவை கூப்பிட்டு பண்ணலாம், அப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல் வந்து கவுண்டம்பாளையத்து போய் உட்கார்ந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளேயே எவன் மேலாம் நடிப்பானோ அவங்களெல்லாம் அத்தனை பேரையும் நடிகன் ஆக்கியிருக்காங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துக்காரங்களன்னா. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த தைரியம் வர்றது ஒரு இயக்குனருக்கு வராது, ஒரு நடிகனுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு நடிகனை எல்லாத்தையும் நடிக்க வச்சிடலாம்டா, விடா காசு போடுற ப்ரொடியூசரையும் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் 2 ப்ரொடியூசர்களும் நடிச்சிட்டாங்க. அந்த பாட்டில் நீங்கள் தான் நடிச்சிருந்தீங்க. என்ன நடிப்புங்க, செஞ்சாகணும். அது வேறையா, நல்ல வேலைடா, நான் உங்ககிட்ட உன் படத்தில் சான்ஸ் கேட்கலான்ட்டு அப்பா அடி வெளுத்துருவாப்லையா. பணத்தையும் போட்டு அடி வாங்கிட்டு நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நம்ம எல்லாரும் ஒரு கரவோசை. ஏன்னா அடுத்தது இந்த நண்பர்கள் ஒரு தம்பி நல்ல அந்த பிரச்சனைக்குரிய வசனத்தை பேசி நடித்தவர் பார்த்தா இவரை பார்த்தா ஒரு நடிகர் மாதிரியா தெரியுது, ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியுது. இவர் என்ன போட்டிருக்காரு நடிப்புல, மிகப்பெரிய விஷயம் தம்பி.
நீங்கள் அப்படி வந்து அந்த 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 இதை ஊட்டி இருக்கீங்க, அந்த வெறிய, அந்த அந்த ஏமாத்துறவனுங்க கூட்டம், அந்த நாடக காதலை உருவாக்குறவனுங்க கூட்டத்தோட வெறிய நீங்கள் அவன் கண்ணில் காட்டிருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு நடிகராக நீங்கள் வருவீங்க தம்பி. அப்புறம் ஹீரோ அனீஷ் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அம்மா அப்பாவுக்கு நன்றி, அங்கே கடவுளுக்கு நன்றி, அங்கே முதல்ல உங்கள் டைரக்டருக்கு நன்றி சொல்கிறியா? அதான் என் ஃபஸ்ட்டு நன்றியா. நன்றிங்கிறது வார்த்தை அம்மா அப்பாவுக்கு பொருத்தம் இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், நன்றி இல்லை, அப்பா அம்மாவுக்கு நீ கடன்பட்டவன், கடமைப்பட்டவன். நன்றி என்றது நம் வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மரியாதை தான் நன்றி. நன்றிக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டா அப்புறம் என்னத்தை, தேங்க்ஸ் மம்மி தேங்க்ஸ் டாடி என்ன, அது அது இல்லை, அதோடு முடிஞ்சிடாது அன்னை தந்தை உறவு. கடைசி வரையிலும் உன்னை பெற்றதுக்காக அவங்க சந்தோஷமாகவே நீ பார்த்தாதான் அது வந்து அது அது பார்க்குறதுக்கு பேர் அது கடமை. அது நன்றி எல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன், தப்பா இல்லை. இனிமேல் எந்த மேடையிலையும் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய கடவுள்கள் மாதிரி என்ன. இது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க ஒவ்வொரு மேடையிலையும். என் அம்மாவுக்கு நன்றி, அப்பயோ என்னடா அம்மாவுக்கு நன்றி. நீ நீ வந்து நீ வந்து நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்தவனாக விளங்குகிறாய் என்று அடுத்தவர்கள் சொல்ல சந்தோஷப்பட வைப்பது மட்டுமே தாய்க்கும் தந்தைக்கும் போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை. நீ இந்த படத்தில் நடித்து நல்ல பேர் வாங்கியிருக்கடா சாமி, உன்ற படத்தை பார்த்து அத்தனை பேர் கைத்தட்டுறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அப்படி பேசுனாங்கன்னா அதுதான் நீ அவங்களுக்கு செய். நீ வந்து உனக்கு உழைக்கணும். உனக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்குனரையோ நடிகரையோ நண்பர்களையோ தயாரிப்பாளர்களையோ அவங்களத்தான் தலையில் தூக்கி வச்சு நீ நன்றி பாராட்ட வேண்டும். அதுதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நாயகன் வந்து